உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இந்த நாளுமாய் கூட உயிர்த்தெழுதலின் ஜீவனுள்ள சாட்சிகள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வந்து 33.5 வருடங்கள் இவ்வுலகிலே அவர் ஜீவித்து மனிதர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் நாளை இவ்வுலகம் நினைவு கூறுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தமைக்கான ஆதாரங்களை தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சபைகளும் வரலாற்று பதிவேடுகளிலும் அதுபோல அங்கே சடப்பொருள்களிலும் பலவிதமான ஆராய்ச்சிகள் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நிரூபிக்க முயற்சிக்கின்றன, தேடுகின்றன. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் கல்லறையை அடையாளமாக சாட்சியாக காண்பிக்கவில்லை. அவர்கள் புரட்டப்பட்ட கல்லை ஆதாரமாக காண்பிக்கவில்லை. மாறாக அவர்கள் தங்களை தாங்களே இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு ஆதாரமாக இவ்வுலகுக்கு முன்னறிவித்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். எனவே நான் ஒரு வார்த்தையை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தை தான் நான் வாசித்த இந்த வார்த்தை. 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது வசனம் சொல்லுகிறது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் உயிரோடு மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இன்றைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் தான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான உயிருள்ள சாட்சிகள். பிரியமானவர்கள், எனவே நாம் எங்கு வெறுமையான கல்லறையோ எல்லாவற்றால் புரட்டப்பட்ட கல்லையோ எல்லாவற்றால் வேறு வரலாற்று ஆதாரங்களையோ காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு. ஏனென்றால் நானும் நீங்களுமே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த ஜீவாதிபதியை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு சாட்சி பகிர்ந்தது போல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சபைகளும் தான் தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்பதற்கான சாட்சிகளாயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எனவே சாட்சி பகிர்வது என்பது பரிசுத்த ஆவியின் உதவியோடு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அப்போஸ்தலர் 1:8 நாங்கள் வாசிக்கின்றோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அது யூதேயாவிலே, அது சமாரியாவிலே, அது எருசலேமிலே, அது முழு உலகத்திலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அங்கே பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எனவே இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகள் நானும் நீங்களும் தான். எனவே இந்த உலகம் ஆதாரங்களை தேடி திரிகிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து. ஆனால் நானும் நீங்களும் தான் அந்த உயிருள்ள ஆதாரங்கள். ஏனென்றால் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், எனக்குள் பிழைத்திருக்கின்றார். அப்படி என்றால் கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் நானும் நீங்களும் தான். இன்றைக்கு ஜீவனோடு இவ்வுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடையதும் உங்களுடையதுமான வாழ்க்கை தான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஜீவனோடு உலகத்திலே ஜீவிக்கின்ற நானும் நீங்களும் தான் கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு எங்களுடைய வாழ்க்கை மூலமாய் சாட்சி பகிர வேண்டியவர்கள். எனவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் வரலாற்று ஆதாரங்களையோ கல்லறைகளையோ வறுமையான கல்லறையோ புரட்டப்பட்ட கல்லையோ எல்லாவற்றால் வேறு வரலாற்று பதவிகளையோ காண்பிப்பதை விட
வேதமும் தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையை அதற்கு சாட்சியாக நாம் காண்பிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் நிருபத்திலே பரிசுத்த வேதாகமம் மிக அழகாய் சொல்லுகின்றது. 2 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். நானும் நீங்களும் கிறிஸ்துவின் வாசனை வீசும் நற்கந்தங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் என்றால் கிறிஸ்துவின் வாசனை என்னுடையதும் உங்களுடையதுமான வாழ்க்கையின் மூலம் இந்த உலகத்துக்கு வீச வேண்டும். கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு எங்களுடையதும் உங்களுடையதுமான வாழ்க்கை தான் சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் உயிருள்ள ஆதாரம். வேறு சடப்பொருள்களின் உயிரற்ற ஆதாரங்களை நாம் அங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றை நாம் அங்கே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் அறிக்கையிட்டது போல அந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழப்பண்ணினார், அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தது போல இந்த உலகத்திற்கு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நானும் நீங்களும் தான் சாட்சிகள். கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், மரணத்தை ஜெயித்தார் என்பது என்னுடையதும் உங்களுடையதுமான வாழ்க்கை தான் சாட்சி. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்கின்ற கிறிஸ்துவை நற்கந்தமாக, கிறிஸ்துவின் வாசனை வீசுகிற நற்கந்தங்கள் நானும் நீங்களும். எனவே அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிற நற்கந்தங்களாய் இவ்வுலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்மை நெருங்குகிறவர்கள் கிறிஸ்துவின் வாசனை அறிந்து கொள்கிறார்கள். நம்மை நெருங்குகிறவர்கள் இவர்களுக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். நம்மை நெருங்கி நம்மோடு தொடர்பு கொள்ளுகிறவர்கள், நம்மோடு உறவில் இருக்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள் வட்டாரங்கள், நம்முடைய அயலவர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நம்மோடு வசிக்கிறவர்கள், நம்முடைய கிராமத்தார், நம்முடைய தேசத்தார், முழு உலகமும் அறிந்து கொள்ளுகிறது. இவனுக்குள்ளே கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், இவனுக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனங்களிலே அங்கே பவுல் அப்போஸ்தலன் எங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார், நானும் நீங்களும் கிறிஸ்துவின் நிருபங்கள் என்பதாய். நிருபங்கள், அவரை வெளிப்படுத்துகின்ற கடிதங்கள் நானும் நீங்களும். எங்களை வாசிக்கிறவர்கள், எங்களுடைய வாழ்க்கையை வாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டியவர்கள். எங்களுடைய வாழ்க்கையை வாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறவர்களாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவே வேதம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. எனவே நானும் நீங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நற்கந்தங்கள் மாத்திரமல்ல, நானும் நீங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற நிருபங்களாக இருக்கின்றோம். எனவே எங்களுடையதும் உங்களுடையதுமான வாழ்க்கை தான், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தான் கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கான உயிருள்ள சாட்சி. எனவே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நானும் நீங்களும் தான் இந்த உலகத்திற்கு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்க வேண்டியவர்கள். அது வெறும் வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் நாம் அவரை காண்பிக்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். வெறுமனே வார்த்தையினால் அல்ல, வாழ்ந்து காண்பிக்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். அதுதான் பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியாயிருக்கின்றது. எனவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகின்ற இந்த நல்ல நாளிலே அவரை எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்துகின்ற ஜீவனுள்ள சாட்சிகளாக நானும் நீங்களும் மாறுவோம். அதுதான் கர்த்தரும் விரும்புகின்ற ஒரு காரியமாயிருக்கின்றது. எனவே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நானும் நீங்களும் தான் கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுதலுக்கு உயிருள்ள சாட்சிகள். எனவே தொடர்ந்து நாம் இவ்வுலகத்தில் பறைசாற்றுவோம். வரும் வாயினால் மட்டுமல்ல, வாழ்க்கையினாலும் பறைசாற்றுவோம். நான் இன்றைக்கும் கிறிஸ்து எங்கள் மூலம் இவ்வுலகில் ஜீவிக்கின்றார் என்பதை, எங்கள் மூலம் கிறிஸ்து இவ்வுலகில் மகிமைப்படுகிறார் என்பதை, எங்கள் மூலம் கிறிஸ்து இந்த உலகில் இன்னும் கிரியை செய்கிறார் என்பதை, நாங்கள் தான் உயிருள்ள சாட்சிகள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் பல முறைகள் நாங்கள் பறைசாற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.